இந்து மதத்துடைய ஒரு அவுட்புட்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த யோகா, ஜிம் இதில் நிறைய விதமான கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. இப்போ யோகாவில் பல விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பவர் யோகா இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் இருக்குது. வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். பாடி வெயிட்டுக்கு யோகா டஸ் நாட் பிளே எனி ரோல் அட் ஆல். ஏன்னா உங்கள் பாடிக்கு தக்கபடியான வெயிட்டுக்கு அது கொண்டு போகும். அதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. உங்கள் பாடிக்கு எது கரெக்டான வெயிட்டு. நான் ஜோக்காக சொல்லுவேன், திமிங்கலம் ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்குது கடலில், ஆனால் அது ஒல்லியாகிறதில்ல. ஏன்னா எலஃபண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது ஃபாரஸ்ட்டில், ஆனால் அதுவும் ஒல்லியாகிறதில்ல. ஸோ நம்ம மட்டும் நினைக்கிறோம் ஸ்விம் பண்ணால் ஒல்லி ஆகிடுவோம், வாக்கிங் பண்ணால் ஜாகிங் பண்ணால் ஒல்லி ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒல்லி அப்படின்னா உங்கள் உடம்புக்கு சரியான வெயிட் எது, உங்கள் உடம்புக்கு சரியான பாடி ஷேப் எது அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அலோபதியை பொறுத்த மட்டும் இட் ஒர்க்ஸ் ஆன் ஹியூமன் ஆவரேஜ். அவங்களுக்கு ஹைட்டாக இந்த ரேஞ்சு, வெயிட்டாக இந்த ரேஞ்சு, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த ரேஞ்சு, டபிள்யூபிசி அந்த ரேஞ்சு, ஆர்பிசி அந்த ரேஞ்சு, இந்தமாரி அவங்க கொண்டு போவாங்களே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் போக மாட்டாங்க. என்னென்னா அவங்க விமனுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஆயுர்வேதா அப்படி இல்லை. ஆயுர்வேதா 7 டைப்பாக ஹியூமனை பிரிக்குது. வாதா, பித்தா, கபா, இதோட காம்பினேஷனில் இன்னும் 4. ஸோ அந்த 7 பேர்த்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கபா அப்படின்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஆயுர்வேதாவில் அவங்க கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. வாதான்னு ஒருத்தனை கிளாஸிஃபை பண்ணால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருப்பாங்க. பித்தான்னு இருக்கவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடி கிளாஸிஃபிகேஷன் ஆயுர்வேதாவில் அதில் 7 டைப்புக்கும் 7 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அவங்க நாடி பிடிச்சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதே இந்த கரெக்ட். இதை பிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அலோபதி இந்த 7 பற்றியும் கவலைப்படுறதில்ல. யார் போனாலும் ஒரே தான், ஒரே வெயிட்டு, ஒரே ஹைட்டு, ஒரே ஆர்பிசி, ஒரே டபிள்யூபிசி தான். ஸோ ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒரு அப்ரோச். ஸோ பாடி வெயிட்டில் யோகா இட் டசன்ட் ஒரி அபவுட் இட். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா, ஆக்டிவாக இருக்கீங்களா, எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா, இதுதான். ஸோ என்னோட ஒரு 25 இயர்ஸ் நான் ஒரு யோகா ப்ராக்டிஸ்னராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் யோகா இஸ் டூ குட். உடனே சொல்லுவாங்க, நான் பாருங்கள் சத்குரு கூட யோகா பண்ணார், அவர் தலையில் சர்ஜரி. பதஞ்சலி கூட யோகா பண்ணிகிட்ருக்காரு, அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு. விவேகானந்தர் யோகா பண்ணிகிட்டே இருந்தார், அவருக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ. பாடிக்குள்ளே இருக்கிற எந்த ஹெல்த் இஷ்யூவையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற பவர் அலோபதிக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்துக்குள்ளேருந்து ஒரு எர்த்குவேக் வருது. இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உங்கள் எர்த்குவேக் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எப்போ வரப்போகுதுன்னு. ஆனால் அந்த எர்த்குவேக் வந்துச்சுன்னா, வரக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கபடி பில்டிங் எப்படி கட்டணும். இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ போனீங்கன்னா, ஜப்பான் போனீங்கன்னா, அந்த எர்த்குவேக் ஜோன்ஸில் அதனுடைய பில்டிங்கில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 8, 9 ரிக்டர் ஸ்கேலில் வந்தால் கூட டெத் இருக்காது. அந்தமாரி அவங்க பில்டிங் கட்டுறாங்க. கான்க்ரீட் பில்டிங்கும் சரி, உடன் பில்டிங்கும் சரி, அதுக்கு தக்கபடி கட்டுறாங்க. ஏன்னா அங்கே எர்த்குவேக் பாசிபிலிட்டி ஹையஸ்ட்டு. ஆனால் ஏன் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் அரை மணி நேரத்துக்கு ப்ரிடிக்ட் பண்ணால் தான் பில்டிங் விட்டு வெளியே வந்துடலாமே. ஓப்பன் ஸ்பேஸ் போய்ட்டால் எர்த்குவேக்கில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. எல்லா கேஷுவாலிட்டியும் பில்டிங்குள்ளே இருக்க தான் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பாடி அது மாதிரி தான் உள்ளே என்ன டிசீஸ் வரப்போகுதுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அலோபதியாலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு டிசீஸ் வரக்கான ப்ராபபிலிட்டி இருந்தால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படிங்கிறத தான் யோகாவில் பண்ணலாம். நீங்கள் என்ன யோகா பண்ணாலும் அதை தாண்டி உடம்பு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான் வாய்ப்புன்னு அர்த்தம். இங்கே தான் நம்ம விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறோம். நம்ம மதியை வச்சு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அதை ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டிடுச்சுன்னா அது விதியாகிடுது, அவ்வளோதான். 1950s 60s இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வேறொன்று காலத்தில் ரமண மகரிஷிக்கு கேன்சர் வருது. ஸோ எல்லோரும் ரமண மகரிஷிக்கு அப்போ இந்தியா முழுக்க பக்தர்கள் உண்டு, ஃபாரின்லேயும் பக்தர்கள் உண்டு. ஒரு சிவனுடைய அவதாரம் மாரி அவர் கருதப்படுறக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஸோ உடனே இந்த திராவிட இயக்கங்களில் சேர்ந்த சில பேர்லாம் என்ன கடவுளுக்கெல்லாம் கேன்சர் வருமா, அந்த ரேஞ்சுக்கு நிறைய ஒரு கிண்டல்கள், நையாண்டிகள் எல்லாம் இருந்துச்சு. அவர் அந்த வலியை அவர் தாங்கின விதம், அந்த வலியை அவர் கையாண்ட விதம், அந்த சர்ஜரி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் எனக்கு வேணாம் சர்ஜரி, எனக்கு இது போதும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்நாள் முடியுது. பசுமன் தேவர் அவர்களும் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் வந்த பொழுது அவருமே சொன்னது, எனக்கு சர்ஜரி வேணாம், இந்த உடம்பை நான் எந்த ஒரு டேமேஜும் பண்ண விரும்பலை, டெத் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் ரிலிஜியனில் அவங்களுக்கு ஒரு பவர் கிடச்சிச்சுன்னா வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இப்போ அந்த ரியாக்ஷனுக்கும் உள்ளே இருந்த டிசீஸை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற கேள்விக்கும் ஒரு சிம்பிளான ஒரு சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ உடம்புலேருந்து அவங்க இவ்வளோ பண்ணியுமே இப்போ வருதுன்னா ஒரு அசம்ஷன் என்ன பண்ணலான்னா, அவங்க ஒழுங்காக பண்ணலைன்னா மேபி இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அந்த டிசீஸ். எல்லாம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் பண்ணுற வரதில்லை, ஆனால் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் இருக்கணும் ப்ராபிலிட்டி ஜாஸ்தியாகுது. அதுமாரி
யோகாவோ ஆயுர்வேதாவோ இந்த விஷயங்கள் ப்ராப்பராக பண்ணுறதுனால எல்லாமே இப்போ சூப்பராக வந்துடும், ஒன்றுமே உடம்புல பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த உடம்புக்குள்ளேருந்து என்ன எர்த்குவேக் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாதனால வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருந்தால் அதுக்கு ரெடியாகிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம யோகா கொடுக்குமே தவிர, ஸோ ரமண மகரிஷியோ சத்குருவோ இவங்களோ இதை அவங்களால ப்ரிவெண்ட் பண்ண முடியலங்கிறதான் உண்மை. அதைத்தான் நம்ம ஹிந்து மதத்தில் இந்த கர்மா அந்த கர்மாவை டைஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த திராவிட இயக்கத்திலே ஒரு சித்தாந்தத்தில் வந்த தலைவருக்கும் அண்ணா அவர்களுக்கும் கேன்சர் வந்தபோது திருப்பி இந்த குரூப்லாம் நீங்கள் இப்படி பேசினால தான் அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னாங்க. இதில் ரெண்டுமே உண்மை இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட விஷயம், அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரில் அவர் அதை அழகாக டைஜஸ்ட் பண்ணி கொண்டு போனார், அந்த கர்மாவை டைஜஸ்ட் பண்ணார். அண்ணா அவர்களும் ஒரு நல்ல ஒரு கர்ம வீரரா, அதாவது எப்படி சொல்லுவோன்னா ஐடியாலஜியில் எனக்கு அவருக்கும் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் ஒரு பொலிட்டீஷியனாக அவர் இந்த மக்கள் நோக்கி பயணத்தில் இந்த டெசிஸை ரெண்டாக பொருட்படுத்தலை அப்படிங்கிறது அவங்க மக்கள் சொல்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார், இதுக்காக அவர் ரெஸ்ட் எடுக்கலை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாகும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அறிஞர் அண்ணா அந்த யோகாவை பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு 10 வருஷம் கழித்து அவருக்கு இந்த கேன்சர் வந்திருக்கலாம், இல்லை வராமல் கூட போயிருந்துருக்கலாம். 5 கோஷாவுக்கும் கவர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸை, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த யோகாவில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு ஒரு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஹெல்த்தில் ஒரு மேஜரான விஷயம் அது இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷரையும் இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷர் சுச்சுவேஷனையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உடலில் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த யோகா இருக்குது. ஸோ நான் ஒரு 25 இயர்ஸ் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிற நம்பிக்கையில் இது அனைத்து இளைஞர்களும் எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, பெண்களும் அதுமாரி பெண்களுக்கு அந்த பீரியடில் பண்ணக்கூடாது அந்தமாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் இருக்குது. நான் திருப்பி சொல்லுவேன், அது விமனுக்கு ஒரு ஃப்ரீடத்துக்காக தான் அதை கொடுத்துருப்பாங்களே தவிர அதை தீட்டுங்கிற காரணத்தில் கிடையாது. அது தீட்டு கிடையாது நானும் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், இன்றைக்கும் நிறைய பெண்கள் அந்த பீரியடில் சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, பெருமாள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது, ஏன்னா அது தீட்டே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் எதுக்காக வச்சுருந்தாங்க அந்த கான்செப்டை அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 3-4 விஷயம் நமக்கு மைண்டில் வருது. ஒன்று, அதில் டெஃபினட்டாக ஒரு ஸ்மெல் ஆஃப் பிளட் இருக்கும், ஈஸியாக ஒரு அனிமல் அட்ராக்ட் பண்ணும் வெளியே. ரெண்டாவது, இந்த பீரியடில் விமன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா நிறையா பிளட் லாஸில் அந்த பொண்ணுங்களுக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுன்னா இட் கேன் லீட் ஃபார் ஒரு மாதிரியான மயக்கம். எங்கேயோ ஒரு இடத்துல போய் வெயிலில் மயங்கிட்டாங்கன்னா ஒரு அன்னஸ்தேர அசம்பவம் நடந்துடும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இவங்க அந்த நேரத்தில் ஒரு போஷாக்காக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த உட்ரஸ் அந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும்போது அந்த டைமில் வர ப்ரெக்னன்சியோ இல்லை அதுக்கு அடுத்து வர போகிற ப்ரெக்னன்சிலையோ ஃபார்ம் ஆகிற அந்த சைக்கிள், அந்த யுட்ரஸ் ஃபார்மேஷன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஜியஸாக ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஆளுங்க தீட்டுன்னு சொல்லி நிறைய குழப்பிட்டாங்க. இன்றைக்கி அதை போட்டு பசங்க காலேஜ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, கேம் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் கோயிலுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே அதில் ஒரு அசுத்தம் இருக்கும்னு அவங்களுக்கு தோணுது. பாடியிலேருந்து வெளியே வர ஒரு பொருள் தான், ஆனால் அது அசுத்தமான பொருள் இல்லை, இது ஒரு சைக்கிளில் வெளியே ஒரு பொருள். இதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், இதில் ஒன்றும் இல்லை. இது எந்த ஒரு இந்து லிட்ரேச்சரில் இருக்க எங்கேயுமே இந்த பீரியடில் கண்டிப்பாக கோயில் போகக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அந்த கோயில் கம்ஃபர்டபுளான பிளேஸில் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எதுக்காக மலை ஏறுறேன்னு வச்சுக்கோங்க, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிண்டிங்கு. அந்த ரெஸ்ட்டு கொடுக்கணும் பாடிக்கு, அந்த மசிலுக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் மசில் ஹார்மோனோட இன்டர்பிளேயில் மசில் ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷனுக்கு கொடுத்த ஒரு ப்ரொடெக்ஷனை தவிர இன்றைக்கி நிறைய பெண்கள் அதை ஃபீல் பண்ணுறதாக சொல்கிறாங்க. அதாவது அட்லீஸ்ட் அந்த காலத்துலையாவது 3 நாள் ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போ அந்த ரெஸ்ட்டும் இல்லை, இதை வச்சுட்டே வேலை பார்க்க வேண்டியிருக்கு, காலேஜ் போக வேண்டியிருக்குன்ட்டு. பெண்களும் இந்த பீரியடில் அதுக்குரிய யோகாசை பண்ணலாம். இதுக்குன்னே ரிலாக்ஸிங் யோகாஸ் இருக்குது. அதை நீங்கள் நல்ல ஒரு யோகாசனம் இன்ஸ்டியூட்டில் போய் கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த பீரியடுக்குன்னே இருக்கிற ஒரு சிம்பிளான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பண்ணலாம். மோர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தட் அந்த யுட்ரஸ் ஃபார்மேஷன் நாளைக்கு வரப்போகிற வருங்கால சந்ததிக்கு எனஃபான ஒரு ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட்
அந்த ஜெனட்டிக்ஸில் நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பெண்களும் இந்த பீரியடுகளில் அது தக்கபடியான யோகா பண்ணணும். ஸோ நமக்கு முன்னோர்கள் கொடுத்த கிஃப்ட், மற்றவங்களாம் அது எக்ஸ்போர்ட் ஐட்டம், நமக்கு லோக்கல் ஐட்டம். இது எல்லோரும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. நன்றி, வணக்கம். உங்களுடைய எல்லா டவுட்டையும் இது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் கீழே போடுங்க. நான் ஒரு பெரிய யோகா எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் ஐ எம் யோகா ப்ராக்டிஷனர். ஸோ இதனோட பெனிஃபிட்டை நான் எடுத்திருக்கேன், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.